ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நறுமணம் சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப மழை பெஞ்சிட்ருக்கு, சில் கிளைமேட்டாக இருக்குது. இப்போ நல்லா சூடாக ஒரு ஹெர்ப் டீ குடித்தா நல்லாயிருக்கும் இல்லையா? இன்றைக்கி நம்ம சேனலில் அதான் பார்க்க போகிறோம். மசாலா டீ. மசாலா டீ எப்படி பண்ணணும்னு இப்போது அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் நான் சொல்கிறேன். ஒரு சின்ன துண்டு பட்டை பாருங்கள், சின்னதாக தான் எடுத்துருக்கேன். அது 2 கிராம்பு, ஒரு 8 மிளகு. இந்த மிளகுக்கு பதிலாக வால் மிளகு கூட எடுத்துக்கலாம். அடுத்து அதிமதுரம், அந்த வேருங்க, அது அதிமதுரம். அதை உடச்சி வச்சுருக்கேன். ஏற்கனவே நம்ம சேனலில் அதிமதுரம் டீ போட்டிருக்கேன், வேணுன்றவங்க பாருங்கள். அடுத்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி தோல் சீவி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு ஒரு 4-5 இலை துளசி, அதே மாதிரி புதினா. இது ரெண்டுமே ஆப்ஷனல் தாங்க, வேணுன்றவங்க போட்டுக்கலாம், ஃப்ளேவர் பிடிக்குன்றவங்க. இதுக்கு சுகருக்கு பதிலாக நம்ம பாம் சுகர் ஆட் பண்ணாதாங்க நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம ஹெர்ப்ஸ் எல்லாம் போட்டு குடிக்க போகிறோம். ஸோ பனங்கற்கண்டு உங்கள் ஸ்வீட் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 3/4 டம்ளர் பால் எடுத்திருக்கேன், 3/4 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். நம்ம இப்போ போடுற சாய் 2 பேர் குடிக்கலாங்க. ஆரம்பிச்சிடலாமா ஃப்ரெண்ட்ஸ்? முதல்ல அந்த பட்டை, கிராம்பு, மிளகு லேசாக ஹீட் பண்ணிக்கலாம், உடைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஹீட் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக அடிச்சிட்டாலும் ஓகே தான். நான் லேசாக சும்மா அப்படி சூடு பண்ணி எடுத்துக்க போகிறேன். நம்ம எப்பவுமே இந்த மசாலா ஐட்டம்லாம் லேசாக வறுத்துட்டு எடுத்தோம்னா அந்த ஃப்ளேவர், அந்த அரோமா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போது நான் உரலில் போட்டு அந்த ஒரு துண்டு இஞ்சி நல்லா இடிச்சுக்கிறேங்க. இடித்ததை எடுத்து ஒரு டீ பேனில் போட்டுட்டு 3/4 டம்ளர் தண்ணி சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, அதை ஊற்றிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டு இஞ்சி மட்டும் தனியாக ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோங்க. அந்த ரசம் இறங்க கொஞ்சம் நம்ம அதுக்கு டைம் கொடுக்கணும். மற்ற மசாலா ஐட்டம்லாம் போட்டோம்னா ஃப்ளேவர் உடனடியாக கிடச்சிடும். பட் இதுக்கு மட்டும் அந்த சாறு இறங்கிறதுக்கு ஒரு 2-3 மினிட்ஸ் நம்ம பாயில் பண்ண விடணும். அடுத்து நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த பட்டை, கிராம்பு, மிளகு, அதிமதுர வேர்த்தூள், அதை எல்லாத்தையும் போட்டு நான் இப்போ இடிச்சுக்க போகிறேங்க. ரொம்ப பொடி பண்ணணும்னு இல்லைங்க, அந்த சூட்லேயே கொஞ்சம் நல்லா பொற நமக்கு இடிஞ்சு வந்துடும். நம்ம இடித்து போட்ட இஞ்சி தண்ணி கொஞ்சம் நல்லா கொதித்ததும் அதில் 2 கப் தாங்க இன்றைக்கி தயாரிக்க போகிறோம். அதுக்கு தேவையான 2 ஸ்பூன் ஃபுல்லாக டீ தூள் போடுறேங்க. டீ தூளோட கலர் நல்லா டார்க் கலர் நமக்கு வரும் இல்லைங்களா, ஒரு 2-3 மினிட்ஸ் அது நல்லா பாயில் ஆகட்டும். நம்ம நல்லா பாயில் ஆனதுமே நம்ம இடித்து வச்சுருக்க பட்டை, கிராம்பு, மிளகு, அதிமதுரம் இதெல்லாம் போட்டுடலாம். கூட கொஞ்சம் ஏலக்காய் தூள், நான் முதல்ல சொல்லலை, அந்த ஏலக்காய் தூளையும் சேர்த்து போட்டுருங்க. இது ஒரு 2 நிமிஷம் கிட்ட கொதிச்சா போதும், அதிகமாக கொதிக்க வேண்டாம். ஏலக்காய் தூள் போடுறேன். நல்லா இந்த டீயை குடித்தா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க, டைஜஷனுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஹெட்டேக்கு, தொண்டை கரகரப்பு எல்லாமே நல்லா கிளியர் ஆகும் கொஞ்சம் நேரத்துலேயே நல்லாயிருக்கும். நல்லா கொதிக்குது. நல்லா கொதிச்சு வர டைமு துளசி, புதினா லீஃப் 2 சொல்லியிருக்கேங்க. விரும்புகிறவங்க சேர்த்துக்கோங்க, இல்லை வேண்டான்னா எதனா ஒரு இலை கூட போட்டுக்கலாங்க. துளசி ஆர் மின்ட் எதனா போட்டுக்கலாம், 2த்துல எதனா ஒன்று போட்டுக்கலாம். இதை போட்டு ரொம்ப அதிகமாக பாயில் பண்ண ஒரு 30 செகண்ட்ஸ் கொதிச்சா போதுங்க, நல்லா ஃப்ளேவர் கிடச்சிடும். கொதித்ததும் இப்போ நான் பால் 3/4 டம்ளர் சொல்லியிருந்தேன், அதை ஊற்றுறேன். பாலை ஊற்றிட்டு பனங்கற்கண்டு சொல்லியிருக்கேங்க, உங்கள் ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி, டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அதை போட்டு நல்லா 2 தடவை பொங்க விட்டோம்னா நமக்கு இன்னும் கலர் சேஞ்ச் ஆகி வரும். நம்ம ஃப்ரெஷ்ஷான மசாலா சாய் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். பனங்கற்கண்டு சேர்த்துருக்கேன். இப்போது ஒரு கொதி வரட்டும். சூப்பராக இருக்குங்க இந்த மழை கிளைமேட்டுக்கு போட்டு குடிச்சிங்கன்னா. பாருங்கள் நல்லா கொதிக்குது. அவ்வளோதாங்க, நம்ம மசாலா டீ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதோ நம்ம சூப்பரான ஹெர்ப் டீ, மசாலா டீ ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் நறுமணம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.